அம்மாவுக்கும் விஜய் தான் எல்லா அப்பளமும் வாங்கணும்னு சொல்லி தெரிய வருது. உடனே காவேரி அம்மா விஜய் சத்தம் போடுறதுக்காண்டி விஜய் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா விஜய் சொல்றாங்க, "நான் என் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாது. அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அதனால தான் இந்த உதவிய நான் பண்ணேன்." அப்படி சொல்றாங்க. அத கேட்டு, "நீ யாரு உதவி பண்றதுக்கு? உன் உதவி ஒண்ணும் எங்களுக்கு தேவையில்ல." அப்படின்னு சொல்லி சாரதா சொல்றாங்க. "ப்ளீஸ் காவேரிய என் கூட அனுப்பிருங்க. நீங்க எல்லாருமே அங்க வந்துருங்க. நீங்க எல்லாரும் இல்லாம அந்த வீட்ல என்னால இருக்க முடியல." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. இத கேட்டு சாரதா எதுவுமே பேசாம அமைதியா போயிட்டு காவேரி கிட்ட, "நீ போகணுமா? நம்ம எல்லாருமே போகணுமா? எல்லாரும் போயிடுங்க. நான் மட்டும் இங்க இருக்கேன். அவன் ஏதாவது சொன்னா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்கிட்ட வந்துராதீங்க." அப்படின்னு சொல்லி சாரதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டு பாட்டி, "அவன் தான் மனசு மாறி திருந்தி வந்திருக்கான்ல. அவன் நல்லா மாறிட்டான்ல. 2 பேரும் சேர்ந்து வாழ வை. இப்படி பேசிக்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. இந்த நேரத்துல காவேரி, "நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். நீங்க பெர்மிஷன் குடுங்கன்னு" சொல்லிட்டு வெளியில போறாங்க. இந்த நேரத்துல ஹவுஸ் ஓனர் ஒய்ஃபும் வெளியில வந்துட்டு, "நீ என்ன தனியா இருக்கிற பையன் கிட்ட போய் பேச போற? அவளோட பொண்டாட்டி மாதிரி" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அவன் பொண்டாட்டின்னு தான் வச்சுக்கோங்களேன்." விஜய் கிட்ட போயிட்டு, "காவேரி உங்க கூட நான் தனியா பேசணும்" அப்படிங்கிறாங்க. "என்னது தனியா பேசணுமா?" அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் ஷாக் ஆகுறாங்க. "அதான் ஏதோ தனியா பேசணும்னு குழந்தை அடம் பிடிக்குது. கொஞ்சம் செத்த வெளிய இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி விஜய பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. நாளைக்கு அந்த எபிசோட்ல விஜய் காவேரி மனச மாத்தி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு போயிட்டு காவேரி அம்மா கிட்ட பேசி ஒரு தெளிவான முடிவு எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்து நாளைக்கான எபிசோட அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம சாரதா அம்மா வந்துட்டு ஒரே ஒரு இதுல பிடிவாதமா இருக்காங்க. "எப்படி அக்ரீமெண்ட் போட்டு என் பொண்ண கூட்டு போவேன். அத என்னால ஏத்துக்கவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு தான் பிடிவாதமா இருக்காங்க. அந்த அக்ரீமெண்ட் போட்ட விஷயம் தான் அவங்களால ஏத்துக்கவே முடியல. அந்த ஒரு விஷயத்தினால வந்து விஜய் என்ன பண்ணாலும் எல்லாமே தப்பா தான் வந்து சாரதாவுக்கு தெரிய வருது. அதுக்காக மனசு மாத்துறதுக்கு காவேரி ஏதாவது விஜய் கூட சேர்ந்து பண்றாங்களான்னு சொல்லிட்டு நாளைக்கான எபிசோட்ல பார்க்கலாம்.